பார்த்தோமே ரோகித்தோட லவ்வர் பேரு கூட ஏதோ கீர்த்தி. கீர்த்தி. நீ எப்படி இங்க வந்த? ஏய், அவள உனக்கு தெரியுமாடி? தெரியுமா? இவதான் பாண்டிச்சேரியில ரோகித் எப்படின்னு என்கிட்ட எடுத்து சொல்லி அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனான். இதெல்லாம் வேற நடந்திருக்கா? ஏமா? ஆமா அம்மாச்சி, என்ன மாதிரி கையில ஏமாந்துட கூடாதுங்கிற ஒரு அக்கறையில தான். ரசத்தி, என் தங்கமே, என் பேத்தி நீதான் காப்பாத்தினியா? பாத்தியா, கடவுளா பார்த்து என் பேத்திய காப்பாத்தின உன்னை நீ காப்பாத்தீங்க. ஆனான்னு உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அம்மா, என்னம்மா சொல்ற? என்ன உதவி? இந்த பொண்ணு எப்படி இங்க வந்துச்சு? இவள எதுக்கு ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்க? சொல்றேன், இனிமே மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. பாவி, இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கானா? நான் ஏதோ நம்ம கையில் விஷயத்துல தான் ஏதோ ஆட்டம் கட்டுறான்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கானே. எனக்கு கீர்த்தியும் ரோகித்தும் லவ் பண்றாங்கன்னு தெரியும், ஆனா அதுக்கு மேல எந்த விவரமும் தெரியாது. அயோக்கிய ராஸ்கல், அவனால விஷம் வச்சு சாவடிக்கணும். சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கீர்த்தி இங்க இருக்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இதை வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இவ இங்க இருக்கிற விஷயம் கேசவுக்கு தெரிஞ்சா இவ்வளவு கொல்றதுக்கு ஆள் அனுப்பிடுவான். அதான். இல்லம்மா, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாமாச்சு, கீர்த்தி எனக்கு செஞ்ச உதவி கைமாறா என்னால கீர்த்திக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். தேங்க்ஸ் கயல். இந்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. தேங்க்யூ. அம்மா, எங்க வீட்ல உங்களுக்கு பத்தாது, பக்கத்திலே நல்ல வசதியான லாட்ஜ் இருக்குமா. நீங்க, அப்பா, ஸ்ருதி, ஹன்சி எல்லாரும் அங்க போய் தங்கிக்கோங்க. எங்க என்னங்க இவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? அம்மா, நாங்க லாட்ஜுக்கெல்லாம் போகல, பக்கத்துல சித்து அத்தை வீடு இருக்குல்ல, அங்கேயே தங்கிக்கிறோம். ஏன்பா, எங்க வீடு இருக்கும்போது நீங்க அங்க போய் தங்கணும்? ஏய், நீயும் மாப்பிளையும் இங்க தங்கிக்கோங்க, நாங்க அங்க போய் தங்கிக்கிறோம். இல்லம்மா, நான் சொல்றது கேளு. நீ ரெடி பண்ணிட்டு வா. ஏமா சொன்ன கேட்கவே மாட்ற? சொன்னா கேளு. என்ன சிந்து, தூங்க போலியா? தூக்கம் வராது போல இருக்கே. ஏன்? ஏன்னா வயிறு எரியுது. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? நீ குளிச்சிட்டு போய் படு, நல்லா தூக்கம் வரும். டேய், பேச்ச மாத்தாத. எனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு உனக்கு தெரியாது? அவளை கட்டிக்காத, வேண்டாம், நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு நீ இங்க வந்த நாள்ல இருந்து எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. எதையுமே கேட்காம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. புரியாம பேசாத சிந்து, நான் அவளை காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் எப்படின்னு கேக்குறா. என்ன மீறி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதான் லவ்னு சொல்றேன்ல. எப்பல இருந்து? 1 வருஷம் இருக்குமா, இல்ல 2 வருஷம், 3 வருஷம்? ஆனா நான் உன்னை எத்தனை வருஷமா லவ் பண்றேன்னு தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே என்ன தானடா லவ் பண்ண. என் கூட விளையாடும் போதெல்லாம் சிந்து, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை தவிர வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னியேடா. அப்படி இருந்தவ எப்படிடா மாறின? இவளை எப்படா புடிச்ச? என்ன கை விட்டுட்டு இவளை எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கலாம்? நடுவுல 2-3 வருஷம் கேப் விழுந்தது, வேற ஆளு பிக்கப் பண்ணிட்டல. ஏய், லூசு மாதிரி பேசுன கடுப்பாயிருவேன். என்ன பேசுற நீ?
சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதோ விளையாட்டுக்கு அது இதுன்னு சொன்ன, அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு வம்பிழுக்கிற. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சின்ன வயசுல அத்தை மக மாமா பையங்கிற உறவுல உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன. எல்லா பசங்களும் சொல்ற விஷயம் தான் அது. சின்ன பையலா இருக்கும்போது சொல்லிருக்கேனே தவிர வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையாவது உன்கிட்ட அப்படி நான் பேசியிருக்கேனா? யோசிக்க மாட்டே அதெல்லாம். நீ சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு என்கிட்ட சொல்லாம இருக்கியோன்னு நினைச்சேன். நீயே ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்திக்கிட்ட சொல்லுவீங்க, அப்புறம் பணக்காரியா வேற ஒருத்தி சிக்கிட்டானதும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க பேசாம போயிடணும்ல. பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சிந்து. எப்படி இருக்கும்? உனக்கு ஏதாவது புத்தி இருந்தா தானே நாங்க சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியும். டேய் இங்க பாரு, சின்ன குழந்தையா இருக்கும்போது மணல் வீடு கட்டி விளையாடுறோம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதோ நான் அப்பா நீ அம்மா இது குழந்தைன்னு பொம்மையை வச்சு விளையாடுறதெல்லாம் சகஜம். அத போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் மட்டும் இல்ல, யாருமே நீ பேசுறது சரின்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை பார்த்து சிரிப்பாங்க, உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீமே பேசாத. அத்தை பேச்சு கட்டி ஏன்டா இங்க வந்தோன்னு நினைக்கிற மாதிரி நீ பண்ணிடாத. ஏண்டி அவனுக்கு தான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க போகுது. இப்ப போய் உள்ள நுழைஞ்சு ஏண்டி அவனை தொந்தரவு பண்ற? நான் அவனை தொந்தரவு பண்றேன்? அவன் தான் என்ன தொந்தரவு பண்றான். அவன் சொன்னது நம்பி அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சு இங்க ஒருத்தி அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அவன் என்னடானா சர்வசாதாரணமா இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு முன்னாடியே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பான். அப்போ இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தவன் நான் என்ன கிறுக்குச்சியா? விடமாட்டேன். எனக்கு பதில் சொல்லாம அவனை விடமாட்டேன். காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்காம நான் அவனை விடமாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. அவனை அவகிட்ட இருந்து அத்து விட்டுட்டு என் பக்கம் இழுத்து அவனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டனா இல்லையான்னு பாரு. கேஷவ், என்ன கேஷவ் இது? வீட்டுக்கு வராம இங்க இருந்தா என்ன அர்த்தம்? இனிமே அந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்கு? என் பையன் ஜெயில இருக்கான். கட்டான் தெரியல, மூட்டு பூச்சி கடியில கொசு கடியில படுத்திருக்கான். சாப்பிட்டு இருக்க மாட்டான், தூங்கி இருக்க மாட்டான். ஆனா நாம நல்லா சாப்பிடணும், ஏசி போட்டு தூங்கணும். என்னால முடியாது ஆர்த்தி, என்னால முடியாது. இது என்ன பிடிவாதம் கேஷவ்? பாரு, நீ இப்படி நட்ட நடு ராத்திரியில நட்ட நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தா மட்டும் ரோஹித்துக்கு கிடைச்ச தண்டனை இல்லைன்னு ஆயிட போகுதா? ஆகாது, ஆகாது. ஆனா என் பையனை எப்படியாவது காப்பாத்தி வெளில கொண்டு வரணுன்ற சிந்தனை மட்டும் என் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட அவனை ஜெயில இருக்க விட மாட்டேன்னு நான் சொன்னேன், சபதம் பண்ணேன், சேலஞ்ச் பண்ணேன். தோத்து போயிட்டேன். 15 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, 15 days. என் பையன் ஜெயில இருக்க போற நாட்கள் அதெல்லாம் நான் தாங்கிக்குவேன் நினைக்கிறியா? சரி கேஷவ், ஆனா நடந்தது எதுவுமே சட்ட விரோதமா நடக்கலையே. எல்லாமே சட்டப்படிதானே நடந்திருக்கு. வக்கீல் வச்சு வாதாடியும் கூட டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ரோஹித்தோட சைட் ரொம்ப வீக்கா தானே இருந்திருக்கு. இந்த தண்டனையை தவிர்க்க முடியாதுங்கிறப்ப இதுக்காக நீ ஆத்திரப்படுறதுலயும் இப்படி உன்னோட உடம்ப வருத்திக்கிறதுலயும் என்ன அர்த்தம் இருக்கு? அவ என் புள்ள, என் ரத்தம். அதான் என்னோட ஆத்திரத்துக்கு அர்த்தம். Do you understand that? இத நீ என்கிட்ட சொல்றது வேடிக்கையா இருக்கு. அவன் எனக்கும் தான் புள்ள, அவனை பெத்தவனா? பெத்த பெத்த அவ்வளவுதான். வேற என்ன செஞ்சேன்? 10 மாசம் உன் வயித்துல இருந்தான். வளர்ந்து ஆளாகிற காலம் வரைக்கும் வருஷ கணக்கில் என் தோல்ல இருந்தான். இங்க இருந்தான், இப்பவும் இருக்கான். கங்காரு குட்டிய சுமந்துகிட்டு அலைற மாதிரி நான் அவனை சுமந்துகிட்டே அலைஞ்சேன். என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிச்சு எடுத்து அவனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. கையையும் காலையும் பிச்சு எடுக்கிற மாதிரி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிச்சு எடுத்துட்டாங்க. கேஷவ், பேசாத ஆர்த்தி, பேசாத. விட்டு
உன்னால இதை புரிஞ்சுக்க முடியாது. இதை நீ புரிஞ்சுக்கணும்னா அதுக்கெல்லாம் பிள்ளைங்கிற பாசம் வேணும், நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் வேணும். இப்படி துக்கத்துல புலம்புறதும் ஐயோ அம்மான்னு தவிக்கிறதும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதும் தான் பாசம்னு நீ நினைச்சிட்டு இருந்தீனா, வெல், இந்த விஷயத்துல என்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது உனக்கு புரியாது. நீ யோசிக்கிறதுக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் அடிப்படையிலேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ ரோஹித்துக்கு இப்ப வந்திருக்கிற கஷ்டத்தை மட்டும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா நான் இனிமே அவனுக்கு எப்பவுமே வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னோடது ஷார்ட் டேர்ம் கோல், என்னோடது லாங் டேர்ம் பிளான். வெட்டி கதெல்லாம் பேசாத ஆர்த்தி. என் பையன் ஜெயில இருக்கான், அவனை வெளில கொண்டு வரணும். அது ஒண்ணுதான் இப்ப என் மனசுல இருக்கு. கொண்டு வரலாம், சட்டப்படி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வரலாம். அதுக்கு இன்னும் 1 மாசத்துக்கு மேலாக ஆர்த்தி. அது வரைக்கும் என் பையன் ஜெயில இருக்கட்டும் சொல்றியா? வேற வழி இல்லைன்னு சொல்றேன். மனசு இருக்கிற இடத்துல மார்க்கா இருக்கும். ரோஹித் வெளில வரதுல உனக்கே அக்கறை இல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. கேஷவ், ப்ளீஸ் லிசன். இந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? ரோஹித்தோட பொறுக்கித்தனம். நீயே யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து சுயநினைவு இல்லாத நிலையில அவளோட சம்மதமே இல்லாம அவளை கெடுத்திருக்கான். அவ வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்திருக்கான். இத நீ ஓகேங்கறியா? அப்ரூவ் பண்றியா? இந்த பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணது யாரு? நீ. ரோஹித்தை காப்பாத்தணும்னு இப்ப நீ துடிக்கிறியே, பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஈஸியான வழி ஒண்ணு இருந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த பொண்ணு கீர்த்தி உன்கிட்ட வந்து நியாயம் கேட்டாலே அப்பவே ரோஹித்தை கூப்பிட்டு கண்டிச்சு அந்த பொண்ணுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீனா பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். அத நீ செய்யல. ஏன்? எது உன்னை தடுத்துச்சு? ஜாதி, அந்தஸ்து, மதம் இது எதுவுமே நம்ம வீட்ல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு சாட்சி உன் தங்கச்சி கல்பனாவும் அவ புருஷன் அகஸ்டினும். பின்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உன்னோட ஈகோ, உன் பிள்ளையோட திமிரு. அது ரெண்டுமே இல்லனா இந்நேரம் எந்த பிரச்சனையும் இல்ல. புகார் இல்ல, கேஸ் இல்ல, கோர்ட் இல்ல, ஜெயில் இல்ல, எதுவுமே இல்ல. கீர்த்தி இந்நேரம் ரோஹித்துக்கு மனைவியா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா. ரோஹித்தும் அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பான். கையில தொந்தரவு பண்ணிருக்கவும் மாட்டான், ஜெயிலுக்கு போயிருக்கவும் மாட்டான். இந்த பிரச்சனை பெருசானதுக்கு காரணமே நீதான். நீதான் கேஷவ். புள்ளைய தட்டி கொடுத்து வளர்க்கறேன்னு சொல்லி தட்டுக்கிட்டு போக வச்சுட்டேன். உன் பையனுக்கு எடுத்து சொல்ல தெரியாம உன் பையன் போற வழியெல்லாம் நல்ல வழி, அவன் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் நல்ல காரியம் நினைச்சுக்கிட்டு அவனை ஆதரிச்ச பாரு. அதுதான் பிரச்சனையே. உனக்கு புள்ளைய வளர்க்க தெரியல. நீ என்னமோ ரொம்ப ஒழுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, நான் தான் புள்ளைய கவனிக்கல, நீ கவனிச்சியா? எங்க உனக்கு தான் பார்ட்டிக்கும் பப்புக்கும் போறதுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. இதுல என்ன குறை சொல்ல வர? ஒத்துக்கிறேன், ரோஹித் தப்பா போனதுல எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அத நான் அட்லீஸ்ட் இப்பவாவது உணர்றேன். ஆனா நீ இப்ப கூட உணர மாட்டேங்கிற. அதுதான் என்னோட வருத்தம். உன் வருத்தத்தை கொண்டு போய் உடப்புல போடு. எனக்கு இப்ப வேண்டியது என் பையன் வெளில வரணும். அதுக்கு என்ன வழி? கோர்ட்ல கேஸ் நடத்தி அவனை வெளியில கொண்டு வர முயற்சிக்கிறது ஒண்ணுதான் வழி. நோ, அது நடக்காது. கோர்ட்ல கேஸ் நடத்தி அவனை வெளியில கொண்டு வர முயற்சிக்கிறது ஒண்ணுதான் வழி. நோ, அது நடக்காது. இந்த கேஸ் நடந்தா 2 வருஷமோ இல்ல 3 வருஷமோ நடக்கும். இப்ப என் பையன் 15 நாள் ஜெயில இருக்க கூடாது. அவன் உடனே வெளில வரணும். அவன் வெளில வரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கையில இந்த கேஸ் வாபஸ் வாங்கணும். அதுதான் நடக்கலையே. அவதான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாளே. நீ மனசு வச்ச நடக்கும் ஆர்த்தி. என்ன நீ? நானும் தானே பேசி பார்த்தேன், நீ கூடவே தானே இருந்த. இல்ல, நீ முழு மனசோட பேசல, என்னோட நிர்பந்தத்துக்காக பேசல. நீ மட்டும் முழு மனசோட கையில் கிட்ட பேசினா கையில நிச்சயமா கேஸ் வாபஸ் வாங்குவா, ரோஹித் வெளில வந்துருவா. ப்ளீஸ் ஆர்த்தி, கையில் கிட்ட பேசு. என்ன கேஷவ் நீ புரியாம பேசுற? அவகிட்ட நான் பேசும்போது அவளுக்கு நான் என்ன அஷூரன்ஸ் தருவேன்? போன தடவை நாம அவகிட்ட என்ன சொன்னோம்? ரோஹித் இனிமே உன்னோட வழியில குறுக்கிடவே மாட்டான்னு சொன்னோம். ஆனா அவன் கொடைக்கானலுக்கு போய்
கயலையும் மங்களாவையும் அடிச்சு உதைச்சு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டான். இப்ப போய் நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்படி சொன்னாலும் அவங்க அதை நம்புவாங்களா? எனக்கே ரோஹித் மேல அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நான் எப்படி அவனுக்காக வலுவா பேச முடியும்? அந்த அசுரன்ஸ் நான் உனக்கு கொடுக்குற ஆர்த்தி. நீ என் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? ரோஹித்தை கெடுத்துட்ட, குட்டிச்சோறு ஆக்கிட்ட, உருப்படாம பண்ணிட்ட, இதானே? இது எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன். ரோஹித்தை வெளில வரத்துக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ணு. ரோஹித்தை கம்ப்ளீட்டா வேறொரு ஆளா நான் மாத்தி காமிக்கிறேன். ஐ ப்ராமிஸ். இனிமே ரோஹித் கயல் வாழ்க்கையில தலையிட மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. என்ன அர்த்தி பேசாம இருக்க? என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நம்புற மாதிரி எதுவுமே நடக்கலையே கேஷவ். நம்ப ஆர்த்தி, நம்ப ப்ளீஸ். இது பார், என் மேல நீ ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? தனிப்பட்டு என் வாழ்க்கையில நான் எந்த தப்புமே பண்ணாதவன். தண்ணி அடிப்பேன், ஆனா போதைக்கு அடிமையான குடிகாரன் கிடையாது. வேற எந்த தப்பான பழக்கமே என்கிட்ட கிடையாது. சிகரெட் பிடிக்கிறது இல்ல, பொம்பளை சகவாசம் கிடையாது, கெட்ட சிநேகிதம் கிடையாது. பணத்தை கொண்டு போய் எதிலாச்சும் கொட்டுறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. Nothing unclean. என் வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் மேல மட்டும் எனக்கு பாசம் இருந்துச்சு. ஒன்று என் பொண்டாட்டி நீ, இன்னொன்னு என் புள்ள ரோஹித். ரோஹித், உங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு கண்மூடித்தனமான பாசம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல உன் மேல இருக்கிற பாசத்தை விட ரோஹித் மேல இருந்த பாசம் ஜாஸ்தியாச்சு. அவனை என்னோட இன்னொரு வடிவம் நினைச்சேன். நான் செய்ய முடியாதெல்லாம் அவன் செய்வான் நினைச்சேன். நான் அப்பாவுக்கு அடங்குற புள்ள, அவன் அப்பாவுக்கு அடங்காத புள்ள. சந்தோஷமா இருந்துச்சு. நான் செய்ய முடியாதெல்லாம் என் புள்ள செய்யறான். அப்ப அத நீ சரின்னு நினைக்கிறியா? தப்புதான், தப்புதான், ஒத்துக்கிறேன். இள வயசு போக போக சரியாட நினைச்சேன். ஆனா அது எல்லாம் மீறி போயிடுச்சு. அவனை காப்பாத்த வழி தெரியாம தப்பு தப்பா ஏதோ பண்ணி இப்போ என் பிள்ளைய பறி கொடுத்து முழிச்சிட்டு நிக்கிறேன். அவனை எனக்கு மீட்டு கொடுத்துற ஆர்த்தி. அவன் இல்லன்னா என் வாழ்க்கைய சூன்யமா போயிடும். அவனை ஜெயில தவிக்க விட்டுட்டு என்னால நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வாழவே முடியாது. கேஷவ், இது வரைக்கும் நீதி நேர்மைன்னு எதோ சொல்லிக்கிட்டு என்னையும் ரோஹித்தையும் எதிர்த்துக்கிட்டு இருந்த. இப்ப நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். எப்படி நீ ஒரு காலகட்டத்துல திருந்தினியோ அதே மாதிரி நான் இப்ப திருந்திருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோஹித்தை சரி பண்ணிடுவோம். ஒரு நல்ல தகப்பனா இருக்க நான் தயார். ஒரு நல்ல தாயா நீ அவனை வெளில கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண ஆர்த்தி. ஆர்த்தி ப்ளீஸ், இது மட்டும் நீ செஞ்சன. நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். உன்னோட பழைய கேசவா நான் ஆயிடுறேன். காலம் முழுக்க உன் காலில் விழுந்து கிடக்கிறேன். ஆர்த்தி ப்ளீஸ், ஆர்த்தி மனசு வை. ஆர்த்தி கையில கிட்ட பேசு. ரோஹித்தை வெளில கொண்டு வா ப்ளீஸ். ஆர்த்தி ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் கேஷவ், என்ன இது? கேஷவ், என்ன கேஷவ்? ப்ளீஸ் பேசி கையில எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு. என்ன இதெல்லாம் கேஷவ்? எப்படியாவது ரோஹித்தை வெளில கொண்டு வா. இது நம்ம பையனோட வாழ்க்கை. அவ இப்ப வராம 15 நாள் கழிச்சு வந்தான்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சத்தியமா உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாத கேஷவ், ப்ளீஸ். அப்படியெல்லாம் சொல்லாத. சரி, நான் நாளைக்கு கயல் கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் ஆர்த்தி, ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி.